அக்கா, ரியா, நீ எப்படி வந்த? இப்பதான்க்கா வந்தேன். எங்கடி நீ மட்டும் வந்திருக்க? கொழுந்தனை காணோம். ம்ம். அவர் எப்போ ஈபில வேலை செஞ்சாரோ அப்பத்துலேருந்து ஒரு மரமும் ஏறுறாரே தவிர என்ன ஏறது பார்க்க மாட்டேங்கிறாருக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நீ அங்கிட்டே வேலை பாரு, நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் கிளம்பி வந்துட்டேன்க்கா. ஆமா, எங்க அத்தான் ஆளே காணோம்? அவரு வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அப்படியாக்கா? அத்தா வெளியே போயிருக்காங்களா? அப்போ ஒன்று பண்ணு, நான் ஒளிஞ்சுக்கிறேன், நான் வந்த விஷயம் தெரிய வேணாம், அத்தானுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், மாட்டி விட்டுறாதக்கா. சரிடி, நீ போய் உட்காரு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வர்றேன். சரிக்கா. ஏய் யாரு? யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏய் தெரியல, யாரு? கண்டுபிடிங்க. யாரா இருக்கும்? இந்த கையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அட, நம்ம குழந்தை ரியாவா? மாமா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு தெரியாதா இது ரியான்ட்டு? அப்பா, என்ன இப்படி தள்ளி விட்டுட்டீங்க? உன்னை பார்த்த மயக்கத்துல தட்டு தடுமாறி கீழே வந்துட்டேன். உன் கையை பிடிச்சதுனால நீ என் மேல வந்து விழுந்துட்ட. ஆனா இது சுமையா தெரியல, சுகமா தெரியுது. ஏய், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? சே, அத்தான் கையேடுங்க. அத்தானுக்கு ரொம்ப தான் குறும்பு, என்னை கீழே தள்ளி விட்டாங்கக்கா. ஏரியா பார்த்தல, என் மேல பழி போடுறேன். மலா, நான் உள்ள மலா, அவதான் தட்டி விட்டா. சரி சரி, விளையாண்டதெல்லாம் போதும், எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உன் வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பார்த்துக்கிறாங்க அத்தான். ஆனால் நீங்கள் அக்காவை பார்த்துக்கிற அளவுக்கு அவரு நல்லா பார்த்துக்கல அத்தான். என்னம்மா சொல்ற? என்னங்க பால் எடுத்துக்கொடி. தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா. ரியா, ரியா, நைட் எங்க படுக்க போற? எனக்கு தெரியாது அத்தான், அக்காவுக்கு தான் தெரியும். மலா, ஏ மலா, என்னங்க? உன் தங்கச்சி நைட் எங்க படுக்க போறா? நானும் தங்கச்சியும் ரூம்ல படுத்துப்போம், நீங்க ஹால்ல படுப்பீங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல, ரெண்டு பேருக்கும் நடுவில் படுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அடி செருப்பால. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கிணத்துக்கு அடிக்கிறா? ஏயா, உனக்கு விவசாயம் இல்ல? தங்கச்சி முன்னாடி இப்படி பேசுற, என்ன நினைப்பா? சும்மா விளையாட்டுக்கு பேசணுமா? இதெல்லாம் கோவப்பட்டு பாட்டில் தீ அடிக்கிற பத்தியா? விளையாட்டா இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது, எனக்கு சுத்தமா பிடிக்காது. போய் படுத்து தூங்கு.
காலையில் வேலைக்கு போகணும்ல. நான் யாருன்னு கண்டுபிடிங்க. மணி 12 ஆயிடுச்சா? வா பாட கதவு திறந்தா இருக்கு. அப்போது உள்ளே போய் என்னன்னு பார்க்கலாமா? இல்லை மாலாவும் ரியாவும் தூங்கிட்டு இருப்பாங்களா? இல்லை பேசிகிட்டு இருப்பாங்களா? சரி போய் பார்த்து தான் ஆகலாமே. சரி வாடா போய் பார்க்கலாம். செம்ம சான்ஸ் மச்சான். ம் ம் ஆ ஆ அத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீ தூங்கிட்டேன்னு பார்க்க வந்தேன். நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் எதுக்கு வந்தீங்க இங்கே? என் மேலே என்னத்து கை வச்சு தடவுறீங்க? அது ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு தான் வந்தேன். உன்னை பார்த்ததும் மாமா மறந்துட்டேன். அத்தான் கையெடுங்க அத்தான், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அக்கா தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒன்றும் இல்லை விடுங்க அத்தான். ரியா, வா ரியா. நீங்க போறீங்களா இல்லை நான் அக்காவை கூப்பிடுவா? வா ரியா. ப்ளீஸ் அத்தா, வானா விடுங்க அத்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரியா. விடுங்க அத்தா, வானா அத்தா. தப்பா தெரியுது. அக்கா ஏஞ்சிருவா. நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தயவு செஞ்சு போங்க நீங்க.
சரி. அக்கா சாரிக்கா. என்னங்க, ம். நான் ஊருக்கு போய் பசங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். வரும்போது ஆட்டுக்கறி எடுத்துட்டு வர்றேன். மாலா, வாங்குறதா வாங்குறேன். நல்லா குறும்பாடாக பார்த்து வாங்க. ஏன்னா என் குழந்தைய தான் பிடிக்கும். என்னம்மா நான் சொல்கிறது? ஆமா அக்கா. சரி, நான் வர்றேன். ரியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு என்ன பிடிக்குமா, உன் புருஷனை பிடிக்குமா? இதுல என்ன சந்தேகம்? எனக்கு என் புருஷனை தான் பிடிக்கும். அப்போ என்னைய பிடிக்காது உனக்கு? பிடிக்கும் அத்தா. அத்தா கொடுங்க அத்தா, அக்கா வந்துட போறாங்க. அதான் அக்கா ஊருக்கு போயிட்டால, அப்புறம் எதுக்கு பயப்படுற? பேசாம கம்முன்று. ஆனா அத்தா, யாரும் இல்லைல்ல, இப்போ வாச்சு சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா? சரி சார், சத்தியமா பிடிக்கும். மாலா, அது வந்து நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பாயப்படு. அக்கா பாய மூடுறி. உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? யோ, உனக்கு அறிவு இருக்கா? குழந்தையண்ணா மக மாதிரி, அவகிட்ட போய் தப்பா நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. குழந்தனாரே, நீங்க சொல்லும் போது நான் நம்பல. ஆனா இப்ப நேர்ல பார்த்தாதான் தெரியுது எல்லாம் உண்மைன்னு. மலா,
ஏய் மாலா, நான் பண்ண தப்பு தாண்டி, என்ன மன்னிச்சிரு மாலா. ஏய் சொன்னா கேளுமா, தெரியாம பண்ணிட்டேன் மாலா, என்ன மன்னிச்சிரு மாலா. ஏய், உன்னை மன்னிக்கிற ஐடியால நான் இல்ல. நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ எக்கடு வேணா கெட்டு போ, நாசமா போ. ஊருக்கு தப்பி தவறி வந்துடாத, செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் மாலா, தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுறி ப்ளீஸ் டி, என்ன மன்னிச்சிடுறி. முன்னாடி இன்னும் தப்பு பண்ண மாட்டேன்டி, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி.